ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்ல வந்திருக்கோன்னா ஒரு ரியல் இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதை பற்றி தான் சொல்ல வரோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ ஏர்லியாக போயிட்டோம். மார்னிங் ஏர்லியாக போயிட்டோம். அப்போ தான் அங்கே குறுக்க பார்த்து வர முடியும் அப்படின்னு. அங்கே போன இடத்துல கூட நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போகல. ஆனால் பக்கத்தில் அம்மா உணவகம் இருக்குது, ஒரு டைம் சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா இருந்துச்சு, சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே போகும்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட் பற்றி தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதில் ஒருத்தரோட பையன் வந்தாங்க. ஸ்கூல் வந்து அப்படியே முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பேக்கரிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருந்தான். வந்து எனக்கு 200 அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்டுகிட்டே இருந்தான். அவங்க அம்மா விட்டு கொடுத்துட்டாங்க. கூட வேலை செய்கிற ஒரு அக்கா, இன்னொரு அக்கா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு, எதுக்கு நீ பையன் கேட்டவங்க வந்து 200 கொடுக்குறேன், இப்படிலாம் பண்ணக்கூடாது, எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடு அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், அது வந்து ஈஸியாக பேக்கரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 200 கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவும் கஷ்டப்படுற அம்மா, டெய்லி கூலிக்கு தினக்கூலிக்கு தான் போகிறாங்க. ஆனால் குழந்த வந்து அந்த பையன் வந்து புரிஞ்சிக்காம ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்காக அப்படி கேட்குறாப்படி. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இந்த செலவு எதுக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சேவிங்ஸை சொல்லி கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஒன்றா சொல்லிக் கொடுங்க, 2 விஷயம் சொல்லிக் கொடுங்க. சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம், எதுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது வந்து எங்களை வந்து ரொம்ப பாதிச்சதுன்னு சொல்ல. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாமளே அவங்க கையில் காசு கொடுத்து நாமளே குழந்தைங்கள எதிர்காலத்தை வந்து நாமளே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். நாளைக்கு அது ஃப்யூச்சரில் ரொம்ப ப்ராப்ளம், அந்த பசங்களுக்கு தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்காக நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம கஷ்டத்தை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அப்போ தான் நம்ம ஒரு காசு சம்பாதிக்க இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு குழந்தைகளும் ஃப்யூச்சரில் புரிஞ்சு நாளைக்கு அவங்க வேலைக்கு போகும்போதும் அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அமௌண்ட்டு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ் சொல்லிக் கொடுங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். பாய்.